நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டிலேயே செர்லாக் செய்யலாம் எப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு பெரிய டம்ளரில் ரைஸ், 1 கப் ரைஸ் எடுத்துக்கோங்க. 1 கப் ரைஸுக்கு 1 டீஸ்பூன் சுண்டல், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் நிலக்கடலை, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் பாசிப்பருப்பு, 1 டீஸ்பூன் பச்சைப்பயிறு, ஒரு 10-15 பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் 2-3 ஸ்பூன் ராகி. அரிசியை நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சாச்சு. அதுபோல் எல்லா பருப்பையும் நல்லா கழுவி வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அரிசியை மட்டும் வறுக்க போகிறோம். ஏன்னா அரிசி சீக்கிரம் வறுபட்டுரும். அரிசி வறுக்கும்போது நம்ம கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு போட்டு நல்லா வறுக்கணும். அரிசி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. நம்ம இதை எடுத்து வச்சிட்டோம். அப்புறம் காய வச்ச பருப்பெல்லாம் எடுத்து வறுக்கணும். சிம்மில் வச்சு வறுக்கணும், இல்லாட்டி ராகி ஃபுல்லாக கருகிடும். ஸோ சிம்மில் வச்சு பொறுமையாக வறுத்துட்டே இருந்தீங்கன்னா பருப்பு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் அந்த பருப்பு வாசம் உங்களுக்கு வரும் கமகமான்னு. அது வரைக்கும் நீங்கள் நல்லா வறுத்தெடுக்கணும். இப்போ இதையும் ஒரு பிளேட்டை தனியாக மாற்றி வச்சாச்சு. இப்போ அரிசி பருப்பு ரெண்டையும் மிக்சியில் போட்டு ஒட்டுக்காக அரைச்சி எடுத்தாச்சு. இதை நல்லா சலித்து எடுத்து ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க.